வெல்கம் டு நம்ம ஸ்பெஷல். இன்றைக்கி நம்மளோட பேலியோ ரெசிப்பியில் டே 5 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டே 5ல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம மஷ்ரூம் ஆம்லேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 முட்டை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மார்னிங்க்கு நம்ம பட்டர் டீ பட்டர் காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றனால 2 முட்டை எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன வெங்காயம், சின்னோண்டு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் வந்துட்டு ஒரு 3 பீஸ் இருக்கும். 3 பீஸ் மஷ்ரூம் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைஸியாக இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமும் அப்புறமா வெங்காயமும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா கூட வேணும்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லில் வந்துட்டு ஆம்லேட் மாதிரி தோசை மாதிரி ஆம்லேட் போட்டு எடுத்துடலாம். இது வந்து நம்ம சும்மாவும் சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம கேப்சிகம் சட்னி வச்சு சாப்பிட போகிறோம். கேப்சிகம் சட்னி ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் ரெசிப்பியில் இருக்குது. அந்த மாதிரி தான் செய்யணும். பட் ஆனால் அதில் நான் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி வதக்கி எடுத்துட்டேன். நம்ம நார்மல் ஆயில் யூஸ் பண்ணாமல். அதே மாதிரி கடலைப்பருப்பு நம்ம ஆட் பண்ணணும். கடலைப்பருப்பு ஆட் பண்ணாமல் வெறும் கடுகு உளுந்தம் பருப்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வச்சு கேப்சிகமும் போட்டு வதக்கி நம்ம இந்த சட்னி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கேப்சிகம் நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம லஞ்ச் ரெசிபிக்கு நான் இன்றைக்கி வந்துட்டு சவ் கூட்டு தான் பண்ண போகிறோம். ஸ்டீவ்டு வெஜிடபிள்ஸ் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் 2 சவ் செய்ய போகிறேன். இந்த சவ் வந்து நம்ம யார் வேணாலுமே சாப்பிடலாம். ரசம் சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீட்டில் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் 2 காயும் செய்ய போகிறோம். நமக்கு மட்டும்னா பேலியோ ரெசிபி டயட் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு காய் மட்டும் போதும். நான் 2 காய் எடுத்திருக்கேன். அதுக்கு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். வரமிளகாய் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு. கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன். தேங்காய் எடுத்திருக்கேன். காய் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டமாக உங்களுக்கு எப்படி என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. மாதிரி நம்ம அந்த காயும் கட் பண்ணிடலாம். 2 காயும் கட் பண்ணிவிட்டு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் வச்சாச்சு. நான் பட்டர் போட்டு தான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இந்த காய் மட்டும் சாப்பிட்டாலே போதும், நல்லா நம்மளுக்கு டெலிஷியஸாக ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா கேஷ்யூ நட்ஸ் போட்டிருக்கோம், தேங்காயெல்லாம் போட்டிருக்கனால நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ நான் பட்டர் ஆட் பண்ணிட்டேன். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வரமிளகாவை நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. காரத்துக்கு வரமிளகா தான் போடுறோம் இதில். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். தேவையான அளவு நம்ம பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சவ் காயும் ஆட் பண்ணிடலாம். காயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தேங்காவும் கேஷ்யூ நட்ஸும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல தின் பேஸ்ட்டாக நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போ அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம். காய் வேகிற அளவுக்கு தண்ணி கலந்து ஊற்றிடலாம். இப்போ காய் நல்லா வெந்து நம்மளுக்கு வர அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்டீவ்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ற அதே சேம் டேஸ்ட்டில் இருக்கும். தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம நல்லா கிண்டி விட்டு எல்லா பக்கமும் வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றிருச்சு பாருங்கள். நல்லா காயும் வெந்துருச்சு. காய் வெந்துருச்சா நம்ம பார்த்துக்கலாம். காய் வெந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். க்ரீன் டீயோட நம்மளோட லஞ்ச் இந்த இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம்.
நைட்டு டின்னருக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மலாய் சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா நம்ம இவ்வளோ பெருசாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு பேனில் போட்டு தான் கிரில் சிக்கன் மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் க்ரீமு, இது வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இடித்து வச்சுருக்கேன், லெமன், ஆஃப் லெமனு, கரம் மசாலா தூள், அப்புறமா பெப்பரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு, 1 ஸ்பூன் கோகனட் ஆயில் வேணும். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டுடலாம், தயிரும் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். பேலியோ ரெசிப்பியில் நம்ம சீஸு, க்ரீமு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். குட் ஃபேட் உள்ளதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் ஊற்றிக்கிறேன். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு 1 ஹவருக்கு. 1 ஹவர் இது நல்லா நம்ம வச்சிட்டோம்னா நல்லா மசாலாலாம் சிக்கனில் ஊறிட்டு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி. இப்போ இதில் ஒரு ஹாஃப் லெமனையும் புழிஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் ஊறி ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஸ்டிக்கில் வந்துட்டு எடுத்துக்கலாம். நம்ம க்ரில் பண்ணுற ஸ்டிக் இருந்தால் அந்த ஸ்டிக்கில் வந்து குத்தி வச்சுக்கலாம். இல்லைனாலும் நம்ம பேனில் சும்மாவும் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்டிக்கில் வந்து எல்லாமே குத்தி நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம பேனில் போட்டு நம்ம பட்டர் போட்டு பேனில் வச்சு நம்ம க்ரில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்மோக்டு ஃப்ளேவர் வரதுக்காக நான் சார்கோல் வந்துட்டு இன்னொரு டபுள் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பேனில் வந்து இந்த ஸ்டிக்கெல்லாம் நம்ம வச்சு எடுத்துடலாம். எனக்கு பேனில் வச்சோன்னே நம்மளுக்கு லாஸ்ட்டில் இருக்க சிக்கன் வந்துட்டு கரெக்டாக அந்த பேனில் வந்து பட மாட்டேங்குது. ஸோ நான் திரும்ப வந்து பேன்லேருந்து மாற்றிடுவேன். மாற்றி நம்ம க்ரீன் சிக்கன் பண்ணல அந்த பெரிய தோசைக்கல் மாதிரி இருக்கும்ல அதில் வச்சா நம்மளுக்கு நல்லா ஃப்ளாட்டாக கரெக்டாக வருது. ஸோ நான் அதில் மாற்றி அதில் பண்ணுறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஆனால் வெந்துருச்சு. பட் ஆனால் இந்த மாதிரி நம்ம ஃப்ளாட்டாக வச்சோம்னா நல்லாவே வரும். இப்போ சூப்பராக நம்மளுக்கு கிரில் சிக்கன் எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த சிக்கன், இந்த மலாய் சிக்கன். இப்போ நம்ம அடுப்பு கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணப்போ குச்சியெல்லாம் கொஞ்சம் சைடில் பர்ன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துலேயே இருந்து பண்ணுங்கள். இதை வந்துட்டு இப்போ நான் ஃபுல்லாக எடுத்து பேன்லேயே போட்டுட்டேன். அப்போ நம்மளுக்கு இன்னமும் நல்லா குக் ஆகிறது வந்து நல்லாவே சிக்கன் வெந்து நல்லா இருந்தது. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதில் ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரதுக்காக சார்கோல் வச்சு அதில் நெய் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கிரில் சிக்கன் மாதிரி மலாய் சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எவ்வளோ ஸ்மோக்கியாக வருது பாருங்கள். இந்த ஃப்ளேவரும் அதில் நல்லா இறங்கி இருந்தது. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மலாய் சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. இன்னையோட பாலியோ ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.